பல சர்ச்சைகளுக்கு பெயர் போன நித்யானந்தம் குருபூர்ணிமா அன்று கைலாசாவின் இருப்பிடத்தை அறிவித்தார். தனி நாடு, தனி பாஸ்போர்ட் என தனக்கான ஒரு நாடையே உருவாக்கியுள்ளார். பல நாடுகளில் தூதரகம் உள்ளதாகவும் அவை அனைத்தும் கைலாசாவின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். சந்நியாசிகள், சந்நியாசினிகள், குருகுலவாசிகள் மற்றும் குடும்பஸ்தர்களுக்கான பிரத்யேக இருப்பிடமும் உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். இவர் ஏதேனும் ஒரு நாட்டை கூறுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் உலகின் பல்வேறு நாடுகளில் கைலாச இருப்பதாக கூறி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளார். இங்கு வர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம் எனவும் அவர்களுடன் நேர்காணல் மூலம் தொடர்பு கொண்டு விசா அனுப்பப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இங்கு பணத்திற்கு வேலையே இல்லை எனவும் அனைத்தும் இலவசம் என்றும் நித்யானந்தம் கூறியுள்ளார். கைலாசவானது இந்து தர்மத்தை ஸ்தாபிக்கும் ஒரு இடமாகவே இருக்கும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள். வணக்கம் நியூசுடன்.